வணக்கம். எம்கஸ்ஜி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நிறைய மல்டிபிள் வேகன்சி அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒன் ஆஃப் தி போஸ்ட் இது. அதுக்கான ஃபுல் டீடைல்ஸுமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான சேலரி அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 17 ரூபா 18 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ரவுண்டாக நீங்கள் மந்த்லி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரியை பொறுத்து வந்து அந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 அப்படின்றது தான் ஏஜ் லிமிட் இருக்கணும். அதுக்கு மேலே உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாது. எம்பிசி பிசி இவங்களாம் பார்த்தீங்கன்னா 34 அப்படின்றது ஏஜ் இருக்குது. அதே மாதிரி அதர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஓசின்னு சொல்லும் போது அவங்களாம் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் தான் ஏஜ் 32. அதுக்கு மேலே உள்ளவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது கண்டிப்பாக 8th அப்படின்றது மினிமம் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கு மேலே 10th 12th டிகிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். பட் மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கான ப்ரூஃப் அந்த டிசி மார்க் ஷீட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். பட் 10th படித்தவங்க கூட அப்ளை பண்ண தான் செய்வாங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தகுதி அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எழுதக்கூடிய ரிட்டன் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும்னா பிசி எம்பிசி பிசிஎம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா 500 rupees அப்படின்றது நீங்கள் பணம் கட்டணும். மற்றபடி எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி அப்புறம் விடோலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா முழு விலக்கு அப்படின்றது கொடுத்துட்டாங்க. முழு விலக்கு அப்படிங்கிற சொல்லும் போது அவங்க எந்த ஒரு ஃபீஸுமே கட்ட தேவையில்லை. இப்போ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண்கள், அதாவது 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது ப்ரொசீஜர் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் 2வது ரவுண்டே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 3வது ரவுண்டாக வாய்மொழி தேர்வு, அதாவது இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சிவி தான். சிவி மீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படி தான் நடக்கும். உங்கள் சான்றிதழ் வந்து சரிபார்ப்பாங்க, இதுதான் நடக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மார்க்ஸ் அப்படின்றது இருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டாக இந்த தேர்வினுடைய தன்மை அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் சொன்ன பார்த்தீங்கன்னா அது எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 50 மார்க், அதாவது 50 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜிகே வந்து ஒரு 50 கொஸ்டின் 50 மார்க். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. 6வது முதல் 8வது வரை உள்ள நம்ம ஸ்கூல் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு தமிழ் மீடியம் புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து மட்டும் தான் கேட்பாங்க. தமிழும் அப்படித்தான் அண்டு ஜிகேவும் அப்படி தான். ஜிகே கூட பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுக்கு ரொம்ப பேசிக்காக தான் கேட்பாங்க. ஏன் 1வது 5th வரை உள்ள மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் புக்கில் கூட கேட்கக்கூட அதிக சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ரொம்ப கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்போ 100 மார்க்கு. அதுக்கான எக்ஸாம் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கணும். நான் பொதுவான விஷயமா சொன்னாலுமே பட் உங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்கேன். அந்த சிலபஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பட் என்னதான் இருந்தாலுமே சிலபஸ் படின்னு சொல்ல முடியாமல் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 8வது வரை உள்ள ஸ்கூல் புக்ஸை நீங்கள் படித்தாலே போதும். ஈஸியாக நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அழகாக நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம். இப்போ ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதில் வந்து 2வது ரவுண்ட் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 1:5 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 1:5 ரேஷியோவில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு போவாங்க. ப்ராக்டிக்கலில் வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை அப்புறம் 3வது ரவுண்ட் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 1:3 விகிதாச்சாரப்படி சொல்லுவாங்க. அதாவது 1:3 ரேஷியோ படி அவங்கள வந்து எடுத்துக்கிடுவாங்க. 2வது ரவுண்ட்லேருந்து 3வது ரவுண்டுக்கு எடுத்துக்கிடுவாங்க வாய்மொழி தேர்வுக்கு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களை எடுத்துக்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்படி தான் ப்ரொசீஜர் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். இதை 1:3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் போட்டி போடுவாங்க. அந்த மாதிரி இப்போ 2வது ரவுண்டில் 1:5 ரேஷியோ அப்படின்னா ஒரு இடத்துக்கு 5 பேர் போட்டி போடுறாங்க. அந்த மாதிரி. ஓகேங்களா? ஃபைனலாக நீங்கள் சிவி அப்படின்றது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களை வந்து கொஞ்ச நாளையே 1 வீக் அல்லது வித்தின் 2 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு ஜாப் அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நீங்களும் மாறிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃபாக நீங்கள் மாறுறதுக்கு நம்முடைய சேனல் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.